நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆர் காலகட்டத்தில் எங்களுடைய பூர்வீக சொத்தை அரசு வருவாய் கணக்கில் அனாதீனம் மற்றும் அரசு புறம்போக்கு நிலம் என்று வகைப்பாடு செஞ்சுட்டாங்க. இதை மாற்றம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோட்டாட்சியருக்கு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அதை விசாரணை செய்யாதனால அவர் நீதிமன்றத்தை நாடுறார். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதற்கு முன்பு இந்த அனாதீனம் இடம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அனாதீனம் இடம் என்பது யாராலையும் உரிமை கோரப்படாத இடம், அதாவது அனாத இடம். இது விவசாய இடங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அனாதீனம் என்பது அரசு புறம்போக்கு, அதாவது நத்தம் புறம்போக்கு அப்படின்னா எப்படி குடியிருப்பு பகுதியை பொருந்துமோ அதே மாதிரி இந்த அனாதீன இடம் என்பது இந்த மக்களால் உரிமை கோரப்படாத இருக்கும். இது யாருடைய உரிமையாளராக இருக்கும், அவங்களுடைய வாரிசுதாரர் யாருமே அதை கிளைம் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் அந்த வருவாய் கணக்கில் அனாதீனம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஆவணத்தை வச்சு நீங்கள் உரிமை கோரும்போது கட்டாயமாக உங்களுக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. இவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நம்பர் 27,790/2024 பதிவு செய்யப்பட்டு 21/11/2024 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலமானது எங்களுடைய தாத்தாவுடைய பூர்வீக சொத்து, இதற்கான ஆவணமானது 1905ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் எங்கிட்ட இருக்கு. ஆனால் யூடிஆர் காலகட்டத்தில் இந்த எஸ்எல்ஆர்லையும் யூடிஆர்லையும் மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த நிலத்துக்கான பழைய சர்வே நம்பர் இது, அந்த பழைய சர்வே நம்பருக்கான புதிய சர்வே நம்பர் இது. ஆனால் இந்த நிலமானது அனாதீனம் மற்றும் அரசு புறம்போக்குன்னு இருக்கு. இதை மாற்றம் செய்வதற்காக வருவாய் கோட்டாட்சியருக்கு நான் 28/9/2024 அன்று ஒரு கடிதம் அனுப்பினேன். அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டர் மனு கொடுத்தேன். அந்த மனு மீது உரிய விசாரணை மேற்கொள்ளாததால் இந்த நீதிமன்றத்தை நான் நாடுறேன் அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவணம் எப்போ உள்ள ஆவணம் இருக்கு? 1905 உள்ள ஆவணம். ஆனால் யூடிஆர் இப்போதான் வந்துச்சு. அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு அதை உரிமை கோருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதில் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞராக வந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இதை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் கோட்டாட்சியருக்கு இருக்கு. அவர் கட்டாயமாக விசாரணை செய்வார். மேலும் இந்த அனாதீனம் இடம் சம்பந்தமாக எப்படி விசாரணை செய்யணும், எந்த மாதிரி கைட்லைன்ஸை அவங்க வழிகாட்டுதலை பின்பற்றணும்னு சொல்லி சென்னை நில நிர்வாக ஆணையர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க 17/7/2023. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கட்டாயமாக விசாரணை செஞ்சு அவருக்கான ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு ஆணையை பிறப்பிப்போம். அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அவரை விசாரணை செய்வதற்கு நாங்கள் தேதி நிர்ணயம் செஞ்சிட்டோம். அப்படின்னா என்னைக்குன்னா 3/1/2025 அன்று நாங்கள் தேதி நிர்ணயம் செஞ்சுருக்கோம் அவரை விசாரணை செய்வதற்காக. இதை எப்போ நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கு 21/11/2024 விசாரணைக்கு வருது. ஆனால் இவங்க தேதி நிர்ணயம் செய்ய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குக்கு முந்தைய நாள் 20/11/2024 அன்று இந்த பூர்வீக சொத்தாக இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தாத்தாவுடைய சொத்து, அவங்க தாத்தாவுடைய வாரிசுதாரர் மற்றும் இதர பிற அந்த உரிமையாளர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் உரிய முறையில் மெரிட் பேசிக்ஸில் விசாரணை செய்வதற்காக அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். எல்லாருமே இந்த 3/1/2025 அன்று விசாரணைக்கு ஆஜராகுங்க, உங்கள் தரப்பு ஆவணத்தை எடுத்துட்டு வாங்க. அதன் அடிப்படையில் இந்த நில நிர்வாக ஆணையருடைய சுற்றறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு நிலத்தை வகைப்பாடை மாற்றம் செய்யறதுக்கு நாங்கள் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம், நோட்டீஸ் அனுப்புகிறோம், அழைப்பானை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலே நீங்கள் நில நிர்வாக ஆணையருடைய ஒரு சுற்றறிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க. 17/7/2023 தேதியிட்ட சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த மனுதாரருக்கு இந்த அனாதீனம் மற்றும் அரசு புறம்போக்குன்னு இருக்கக்கூடிய வகைப்பாடை நீங்கள் மாற்றம் செய்வதற்கு நீங்கள் உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளுங்க. இதுக்கு நாங்கள் ஒரு கால நிர்ணயம் செய்ய போவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நீங்களே இதை சீக்கிரமாக விரைந்து அவர்களுக்கு ஒன்று முடிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேதி நீங்கள் நிர்ணயம் செஞ்சுட்டீங்க. தேதி நிர்ணயம் செய்யலை அப்படின்னா நாங்கள் ஒரு தேதியை கொடுப்போம். அதனால் நீங்கள் தேதி நிர்ணயம் செய்தாலும் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலே நாம் பல முறை சொல்லுவோம், நிறைய யூடிஆரில் திருத்தம், பட்டாவோட பேர் சேர்க்கிறது, நீக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த பட்டா பாஸ்புக் சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த சட்டப்பிரிவில் மனு அனுப்பணும்னா நிறைய நம்ம
காணொலி பதிவு செஞ்சோம். ஆனால் நிறைய நபர் நம்ம இருக்காங்க, சார் எல்லாம் சொல்கிறேன், இந்த அனாதீனம் லேண்டை பற்றி சொல்லுங்கள், அனாதீனத்தில் இது மாதிரி மாறி போச்சு எங்கள் பூர்வீக சொத்துன்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்றதுக்கு தான் இந்த தீர்ப்பை நம்ம எடுத்து இன்றைக்கு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.